ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செம்மையாக இருப்பீங்க நம்புறேன். கொடைக்கானல் சலிக்காத ஒரு ஊர், எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். பார்க்குற இடங்களே தான் நம்ம திரும்பி இங்கே வந்து பார்ப்போம். இருந்தாலும் இந்த ஊருக்கு ஏன் தெரியுமா வராங்க? இங்கே இருக்கிற கிளைமேட் தாங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியில் போய் ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட தாட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பூம்பாறை, இந்த கூக்கல், மன்னவனூர் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பூம்பாறையில் ஒரு அழகான சூப்பரான ப்ராப்பர்ட்டில தான் போய் ஸ்டே பண்ண போறோம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நான் அங்க போயிட்டு சொல்றேன். சோ இந்த வாட்டி நம்ம பைக்ல தான் வந்திருக்கோம். கார் இன்னுமே ரெடி ஆகல. அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாங்க கிளம்போம். ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் பைக்ல வரேன். கார்ல வர்றது ஒரு தனி ஃபீல் தான். நல்ல கம்ஃபர்ட், ஜாலியா இருக்கும். பைக் ஒரு மாதிரி ஓகே, நமக்கு வந்து எப்பவுமே கார் தான், பட் பரவாயில்ல, இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தலையார் வாட்டர் ஃபால்ஸை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ கொடைக்கானல் வந்து எப்பவுமே வர ரூட்டு தான். அதனால நான் இப்பதான் வீடியோவே ஆன் பண்றேன். நேற்று வந்து நாங்கள் திண்டுக்கல்ல தங்கியிருந்தோம். அங்கே வந்து வெவ்வேறா அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல வந்து 2800 ரூபா அன்னைக்கு பிரைஸ்ல booking.comல புக் பண்ண. ரூம்ஸ் நல்லா நீட்டாவே கிளீனா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் நல்லா இருந்தது. அண்ட் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ஸ்பா அது எல்லாமே இருக்கு. சப்போஸ் நீங்க கொடைக்கானல் வரீங்க, திண்டுக்கல்ல எங்கேயா ஸ்டே பண்ணணும்னா அந்த ஒரு ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. கொடைக்கானல் நம்ம போற ரூட் எப்பவுமே யூசுவல் தாங்க. ஸோ காட்டுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கொடைக்கானலை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கொடைக்கானலோட டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நீங்க ஒரு 5 நாள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கும். நீங்க மிஞ்சி போனா பூம்பாறை, இந்த கூக்கல், மன்னவனூர்ல தான் கொஞ்சம் தாண்டி போய் பாக்குற மாதிரி இருக்கும். நீ தாண்டி தனியா பேசிக்கிட்டு இருக்க, ஃபீல் பண்ற. கார்லன்னா ஜாலியா பேசிட்டு வருவோம், பாட்டு கேட்டு வருவோம். இங்க நான் ஒரு ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கானா, அவ ஒரு ஹெல்மெட்டுக்குள்ள இருக்காளா, பேசுறது கூட ஒருத்தருக்கு கேட்க மாட்டேங்குது சரியா. அதனால ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. எனக்குமே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு டேட் என்னன்னா, இன்னைக்கு வந்து டிசம்பர் 31ங்க. நம்ம ஆக்சுவலி நியூ இயரை செலிப்ரேட் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். அதை நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு இப்பதான் சொல்றேன். சரி, இந்த வாட்டி நியூ இயர் வந்து பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். போன வாட்டி வந்து கேதர்காந்தல ட்ரெக்கிங் அப்படி இப்படி போனோம். இந்த வாட்டி பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சரி கொடைக்கானல் வந்தாச்சு. ஏங்க மழை ஏறும் போதே மழை பெய்யுதுங்க. ஆல்ரெடி பேக் சரி 2 பேக் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். பைக்ல தானே போறோம், 2 நாள் தானே தங்க போறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ லக்கேஜ் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரல. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஆக்சுவலி நீங்க 31st கூட்டம் அதிகமா வரும்னு நினைச்சேன். பட் கூட்டம் இருக்கு, பட் நினைச்ச அளவுக்கு இல்ல. ஆனா ஒண்ணுங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் எல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ணலாம் நினைக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இப்பெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதுதான் சொல்றேன். நீங்க வால்பாறை எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா லாஸ்ட் இயர் வால்பாறையுமே செம்ம ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ ஆக்சிடென்ட்டுங்க. இங்க பாருங்க, அச்சோ டர்னிங்ல வந்து இடிச்சிருக்காங்க போலங்க. ஐயோ இடிச்சிருக்காங்க போலயே. அப்பா உண்மையிலேங்க ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னதான் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலுமே கஷ்டம் தாங்க. அது எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க, நம்ம கையில இல்லைங்க. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடந்தா ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபா ஓட்டுங்க. ஏன்னா நான் வாங்கி இருக்கேன் நிறையா. இன்னும் நான் பண்ண தப்புனால இன்னுமே வந்து நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால தான் இப்போ பைக்லயும் வரேன். அடிப்பட்டவனால தான் சொல்ல முடியும் அதோட வலி எப்படி இருக்கும்ட்டு. ரொம்ப சேஃபா பார்த்து வாங்க. காரா இருந்தாலும் பைக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வருவோம், என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு வரோம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டம் இல்ல. பாவம் அந்த வண்டி ஃப்ரண்ட்ல சேஸே காலி. எப்படின்னு தெரியல. லாரி வந்து வேகமா அடிச்சுதா இல்ல கார் வந்து வேகமா அடிச்சுதான் தெரியல. பட் யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நான் நம்புறேன். ஐயோ அவனை பார்த்தா ஆரவ நினப்பு தாங்க வருது. இந்த ட்ரிப்பு வந்து ஆரவ கண்டிப்பா கூட்டு வரணும்னு தான் நினைச்சேன். பட் கார் இல்ல, என்ன பண்றதுங்க. பைக்ல அவனை வச்சுட்டும் வர முடியாது. இந்த நியூ இயர் அவனை விட்டு வந்தது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப அரமனசோட தான் நான் வந்தேன். சரி முதல் நியூ இயர் பிள்ளைக்கு நம்ம கூட செலிப்ரேட் பண்ணணும் தான் நினைச்சேன். என்ன பண்றது, நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும், அவனும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றான். ஐயோ வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே சுத்தி பனிமூட்டம் தான் இருக்கிறது. ஜனவரி வரைக்குமே கிளைமேட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் சம்மர்ல இந்த கோடை மழை வரும் இல்லையா, அந்த டைம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விட்டா நம்ம ஜூன் தாங்க மான்சூன் டைம். கேரளா சைடு ஆரம்பிக்கும்ல, அப்ப அதோட தாக்கம் இங்கேயும் கொஞ்சம் இருக்கும். அந்த ஜூன்ல இருந்து மறுபடியும் நீங்க ஜனவரி அந்த டைம்ல எப்போ வந்தாலுமே வெதர் செம்மையா இருக்கும். இப்ப பாருங்க, டிசம்பர் 31 இந்த வருஷத்தோட கடைசி நாள். இப்படி ஒரு சூப்பரான அருமையான வெதரோட கொடைக்கானல் முடிச்சுக்குது. -5 ஜாக்கெட்டை போட்டுக்கணும், குளிர் தான் உனக்கு. நான் அது கூட இல்லாம வரேன். ஏங்க -5 ஜாக்கெட் போட்டிருக்காங்க, குளிர் தாங்க.
வேஸ்டா? ஏய், அந்த -5 ஜாக்கெட்டை வச்சிருந்தாண்டி நான் -15ல கேதர்காந்தால இருந்தேன். கொய்யால எக்ஸ்ட்ரா எதுவுமே கூட போடல, வெறும் ஒரு தர்மல் வேர் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட், அதுக்கு மேல அதை போட்டிருந்தேன், அவ்வளவுதான். மழை பெய்யறதுனால இன்னும் கொஞ்சம் குளிர் ஓவரா இருக்கு. கூட்டம் ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. நிறைய வண்டி போயிட்டு வருது பாருங்க. கீழே அவ்வளவு தெரியல, மேல போகும்போது எங்கேயும் நிக்காம போவோம்னு நினைக்கிறேன். பாப்போம். கொஞ்சம் அப்படியே கிரௌட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடைக்கானல் தான். அந்த வெதர்லாம் கொடைக்கானல் அடிச்சுக்கவே முடியாது, நல்லா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நம்ம போய் அந்த சூப்பரான ப்ராப்பர்ட்டில இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மழை நல்லா பெய்தரா, ஹெல்மெட்டை கட்டினதான் தெரியுது. இப்ப நனைஞ்சுக்கிட்டு தான் போறோமா? டோல்கேட் வந்தாச்சு. காருக்கு 50 ரூபா கேட்பாங்க, பைக்குக்கு கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரு என்ன போறாரு, இவரு கூட போயிடும். என்ன எதுவும் வாங்கலையா? காருக்கு மட்டும் தானே? ஓகே. நார்மலா எல்லா ஹில் ஸ்டேஷன்ல என்ட்ரிக்கு ஏதாவது வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்குவாங்கன்னு நினைச்சேன். ஆஹா, சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பொல பொலன்னு ஊத்துதே. இங்க நின்று ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போ. இங்க வந்து நின்றுட்டு போகாம போனா எப்படிங்க? வாங்க வண்டி எங்கன்னா ஓரம் போடும். இங்க போட்டுருவோமா வண்டியா? ஸ்டாப் த வெஹிக்கிள் ஹியர். ஐயோ, மாங்காய் பஞ்சர் ஆயிடும் பொழுது. அப்பா, எப்படிப்பா வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வரீங்க? அங்க பாருங்களேன், ஃபால்ஸே கண்ணுக்கு தெரியல, அப்படியே பனிமூட்டமா இருக்கு. இந்த கொடைக்கானலுக்கு நீங்க வரும்போதுலாம் இந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்ல உங்களை அழகா வெல்கம் பண்ணும். அதுக்கு பக்கத்துலயே நிறைய கடை இருக்கும். அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நேரா கொடைக்கானல் லேக் கிட்ட வந்துட்டோம். கொடைக்கானல் ஸ்டார் லேக் கிட்ட வந்தாச்சு. ஏரியாவே சும்மா பரபரப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 31 இல்லையா, இங்கதான் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்பா, லேக் கிட்ட பாருப்பா எப்படி இருக்கு. ஃபுல்லா மிஸ்டா தாங்க இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு, கிளைமேட் செம்மையா இருக்கு. லஞ்ச் இங்க முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டேக்கு போக போறோம். நம்ம ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பூம்பாறையில தான் இருக்கு. கொடைக்கானலே இப்ப சிட்டி மாதிரி ஆகி போச்சுப்பா. நான் சின்ன வயசுல எல்லாம் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த இடம்லாம் நல்லா இருக்குங்க. காலியா நம்ம வெறும் சைக்கிளிங் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். பட் இப்ப பாருங்களேன், ஏதோ சிட்டிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. கொடைக்கானல்ல லஞ்சை முடிச்சுட்டு நேரா பூம்பாறையை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். இந்த கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு போற அந்த ஒரு ரூட் இருக்கு பாருங்க, சொர்க்கமா இருக்கும். கைஸ், நம்மளோட ஸ்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை வியூ பாயிண்ட் கிட்ட இருக்கோம். மோஸ்ட்லி இங்க வந்து மான்சூன்லயும் விண்டர்லயும் வந்து வியூவே தெரியாதுங்க. மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. என் பேரு என்னடா பேசவே முடியலங்க, குரங்கு தொல்லை பயங்கரமா இருக்கு. வந்து பேக் எடுக்குதுங்க. அதனால வந்து இந்த ஸ்பாட்டை விட்டு இப்ப நாங்க கிளம்புறோம். என் தாடி எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு பனி பயங்கரமா இருக்கு. இங்க இருந்து வியூ பாயிண்டே தெரியல. சரி வாங்க நேரா நம்ம ஸ்டே கிட்ட போலாம். ஓகே கைஸ், நம்மளோட ஸ்டேக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டோட ஆட்டம் தான் நினைக்கிறேன். பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் மிஸ்டாக இருக்குது. லைட்டாக வேற மழை பெஞ்சிட்டே இருந்தது. எப்படியோ வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை, இந்த முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பிளெத்தோரா கிளாம்ப்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் பில் பண்ணி நம்ம தான் ஆளாக உள்ளே வரோம். சொல்ல போனால் நம்ம தான் பால் காய்ச்சறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கிளாம்பை வந்து நான் ஃபர்ஸ்ட் சுற்றி காமிக்கிறேன். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 4 ஸ்டெப்பு மாதிரி இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸ் மேலே அப்படியே ஏறி நம்மளோட கிளாம்புக்குள்ள போலாம். சோ இந்த கிளாம்ப் ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா கீழே மேலன்னு இருக்கு. சோ இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சோஃபா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஷூ ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு டேபிள் ஃபேன் கொடுத்திருக்காங்க. இங்க கிட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இங்க ஒரு குதிரை மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் நம்ம விளையாடக்கூடாது, இதனால நல்லா இருக்கு, ஜாலியா நாங்க விளையாடிட்டு இருந்தேன். சோ உங்க கிட்ஸ் வந்தாங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா 2 சோஃபா இருக்கு. இது சாதா சோஃபா இல்லங்க, இது ஒரு மசாஜர் சோஃபா. இப்போ நம்ம இங்க அப்படியே ஜாலியா உட்காந்துக்கிட்டு அப்படியே நமக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ சூப்பரா இருக்கும். பட் இப்போ வந்து மிஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால தெரியல. சோ இந்த சோஃபால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கே மசாஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாருங்க, இப்போ இது பவர் இருக்கா, பவர் பட்டன் நம்ம ஆன் பண்ணிட்டு சோ இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம டைம் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் அப்படின்ட்டு. இன்டென்சிட்டியோட லெவலும் இங்க ஹை லோன்னு இருக்கு. இதுல வந்து மோட் இருக்கு, வேவ், அதுக்கப்புறம் ஆட்டோ, நார்மல், பிரஸ், பிளஸ்ன்னு நிறைய இருக்குங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சோ இப்படி நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு கையில விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடுல வந்து நம்ம இந்த சோஃபாவோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். சோஃபா வேணும்னாலும் நம்ம வந்து சாச்சிக்கலாம். இப்படி இப்போ இது அப்படியே தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு அப்படியே சோஃபா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக்ல போகும். தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே ஜாலியா நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க ஏதாவது ட்ரெக்கிங் போயிட்டு வரீங்க, இல்ல ரொம்ப லாங்கா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டீங்க வரீங்கன்னா இந்த சோஃபால உட்காந்துட்டு இந்த மசாஜர் ஆன் பண்ணாலே போதும். செம்ம ஒரு ரிலாக்ஸா இருக்குங்க, நல்லா இருக்கு ஒரு மாதிரி இதுவே. ஸோ ஓகே, இதை பார்த்தாச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அண்ட் இங்க தான் நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அண்ட் பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா ரொம்ப நீட்டா இருக்கு. வாஷ் பேஷனோட டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அண்ட் 24 hours உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வரும். பாத்ரூம்ல இருந்துமே உங்களுக்கு வியூ சூப்பரா இருக்கும். காட்டுறேன்.
இங்க பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு வியூ தெரியும். நம்ம வெளியே வந்தோம் இல்லையா என்ட்ரன்ஸ், அதுக்கு பக்கத்துல தான் இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. இங்க இருந்துமே நீங்க வியூ பார்க்கலாம் குளிக்கும் போதெல்லாம். அண்ட் இங்க வந்து நமக்கு ஷவர் இருக்கு. இங்க இருந்து ஜாலியா அப்படியே குளிச்சுக்கிட்டே இயற்கையை ரசிக்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா, புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓப்பன்ல ஜாலியா பாத்துக்கிட்டு அப்படியே குளிக்கிறதுலாம் நல்லா இருக்கும்ல. இப்படி ஓப்பன்ல இருக்கும் போது வெளியே இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்பவே பிரைவசியா தான் இந்த ஒரு கிளாம்பை பில்ட் பண்ணிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம மேல போயிட்டு பார்ப்போம். இந்த மேல தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு, நம்ம அப்படியே மேல ஏறி போலாம் வாங்க. இந்த ரூமோட ஹைலைட் இங்க மேல தாங்க. சோ இங்க வந்து நீங்க கப்புளாவோ இல்ல ஃபேமிலியோ வந்தீங்கன்னா சூப்பரா வந்து ஸ்டே பண்ணலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைஸ் பெட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஹீட்டர் இருக்கு. சோ உங்களுக்கு குளிர்ச்சுன்னா நீங்க இந்த ஹீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டர் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்க சுவிட்ச் இருக்கு. இங்கே சுவிட்ச் போட்டுட்டு இந்த ஹீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பவர் இருக்கு. சோ ஆன் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ எனக்கு அனல் வருதுங்க. சோ இங்க லெவல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கு. சோ மேக்ஸிமம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் இருக்கும். ஓகேங்களா, இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கெட்டில் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கூடவே நமக்கு காஃபி பவுடர் அது எல்லாமே இருக்கு. நீங்க டீ காஃபி எது வேணாலும் இங்க குடிச்சிக்கலாம். இங்க ஒரு லைட் கூட இருக்கு, அது நைட்ல சூப்பரா இருக்கும். அண்ட் அப்படியே அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நமக்கு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்னு வச்சிருக்காங்க. அண்ட் இங்க கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் காம்ப்ளிமெண்டரியா நமக்கு வந்து இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பிங்கோ சிப்ஸ், ஸ்ப்ரைட், கோக்கு, அதுக்கப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் 2 கொடுக்குறாங்க. ஸோ விச் இஸ் குட். அண்ட் ஃபைனலா நம்மளோட வியூ இங்க படுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கிறோம்னா இங்க இருந்து வியூவை பாத்துருக்கீங்களா, சூப்பரா இருக்கும். அந்த வியூ காட்டுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு வியூ இருக்கு, அதையும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருந்து நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். வியூ பெருசா ரொம்ப விசிபிளா தெரியாது, பட் வெளிச்சமா இருக்கும். கொஞ்சம் நல்லா பிரைட்டா ரூம் இருக்கணும் அப்படின்னா நீங்க இது கூட இப்படி ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இங்கேயுமே நமக்கு 2 சேரும் ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே வெளியே போட்டு கூட ஜாலியா நம்ம சில் பண்ணலாம். இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். பால்கனியோட வியூ பாக்குறீங்களா, வாங்க. இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் வெட்டா இருக்கு. இங்க இருந்து வியூ வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். பட் என்னன்னா இப்ப மிஸ்ட் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. மேபி நாளைக்கு வந்து கொஞ்சம் மிஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். அவங்க போட்டோ அனுப்பிச்சாங்க, அதுல நான் வியூ பார்த்து நல்லா இருந்துச்சு. பட் இப்போ ஒண்ணுமே தெரியல. அண்ட் இங்கேயுமே வந்து நீங்க ஜாலியா சூப்பரா சில் பண்ணலாம். உள்ளே வந்து பாத்தீங்கன்னா சேர் இருக்கு. நீங்க அப்படியே இதை போட்டுட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் முடிக்கலாம். நல்லா இருக்கும் இங்க இருந்து வியூ பாக்குறதுக்கு. பட் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சு நல்லா வெட்டா இருக்கு இந்த இடம். சோ அதனால நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். இங்க வந்து உங்களுக்கு வைஃபையும் அவைலபிளா இருக்கு. இந்த கிளாம்பை ஃபுல்லா சுத்தி பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேவை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சார்ட்டட் ஐலாண்ட்ஸ். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா மூணார், கொடைக்கானல், வட்டவாடா அண்ட் கொழுக்குமலை நிறைய இடத்துல இன்னும் அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா இங்க ஸ்கிரீன்ல போடுறேன். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உள்ள போய் பார்த்தாலே போதும். அதுல நிறைய கேட்டகரிஸ்ல எந்தெந்த ஏரியால என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது எல்லாமே அதுல லிஸ்ட் வந்துடும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலே போதும். எந்தெந்த டேட்ல எந்தெந்த ரூம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, எந்தெந்த ஸ்டேலாம் அவைலபிளா இருக்குன்றது எல்லாமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவாங்க. அண்ட் இது இல்லாம இன்னும் இங்க ஒரு சில கேட்டகரிஸ்ல பபிள் கிளாம்பிங்லாம் அவைலபிளா இருக்கு. உள்ள போய் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு இயர் எண்ட் 31ன்றதுனால எல்லாமே புக் ஆயிடுச்சு. அங்க சென்னையில இருந்து வந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சாங்க. அவங்க கிட்ட கேட்ட இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமான்னு. ப்ரோ உங்க ஸ்டே மாதிரி நீங்க என்ன வேணா உள்ள போய் எடுத்துக்கோங்கன்னாங்க. ஸோ அப்படியே வீடியோ எடுத்தேன். அதோட ஃபுட்டேஜ் தான் இது. இந்த பபிள் கிளாம்பிங் கூட உள்ள இன்டீரியர்லாம் ரொம்பவே பிரீமியமாகவும் பார்க்கவே செம்ம அழகா இருந்துச்சு. இங்க இருந்து வியூவும் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்தது. வெளியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஜக்கூசி கூட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அன்சார்ட்டட் ஐலாண்ட்ஸ்க்கு கால் பண்ணியோ இல்லனா வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க புக் பண்ணிக்கலாம். டக்குனு கைஸ் இங்க இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஆகாயத்துக்கு நடுவுல நம்ம ஏதோ ஒரு கிளாம்ப் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு மிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்கு. செக் இன் பண்ற டைம் 2 மணிக்கு. ஆனா நாங்க வரும்போது செம்ம மழை, அதனால நாங்க வந்து ரீச் ஆகிறதுக்கே ஒரு 3:30 போல ஆயிடுச்சு. இப்பதான் வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. கைஸ் ஃபயர் கேம்ப் போட்டாங்களாமா, வர சொல்லிட்டாங்க. பா திறந்த உடனே பாருங்களேன், அப்படியே மிஸ்ட் ரூம்குள்ளேயே வருது. அந்த அளவுக்கு இருக்குதுங்க குளிர். குளிரை பார்த்தீங்களா, எப்பா பயங்கரமாக குளிருதுங்க, சரியான ஒரு குளிர். இந்த குளிருக்கு வந்து கேம்ப் ஃபயர் போட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்கோம், செம்மையாக குளிருதுங்க. இந்த நியூ இயர் வந்து ரொம்ப சிம்பிளாக குளிரோட காமா பீஸாக என்ன வேணால் சொல்லலாம், ஜாலியாக அப்படியே செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். போன வருஷம்னா கேதார்காந்தால நல்லா ஆச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டு ட்ரெக்கிங்லாம் பண்ணிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி அப்படிலாம் இல்லைங்க, அமைதியாக ஜாலியாக இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இந்த குளிரில் அப்படியே கேம்ப் ஃபயரை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இந்த கிளாம்ப் பார்த்தீங்களா, லைட்டு சூப்பராக இருக்குல்ல.
இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா கிளாம்ப் இருக்குங்க பக்கத்தில். பகல்ல இங்கே காமிக்கலான்னு பார்த்தேன், பட் 10 அடிக்கு தூரமே யாருமே தெரில. ஸோ நைட்டுமே அப்படி தான் இருக்குது. ஸோ எப்போ காமிச்சா என்ன, நைட்னா கொஞ்சம் லைட்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு காலையில் கொஞ்சம் மிஸ்டேக் கிளியர் ஆச்சுன்னா காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வியூலாம். ஆஹா போட்டாங்க போலியே. கேம்ப் ஃபயர் கிட்ட போகும்போதே அந்த ஒரு சூடு தெரியுதுங்க, நல்லாயிருக்கும். இந்த குளிருக்கு நல்லா வெதுப்பாக இருக்கும். எப்படி ஒரே கேம்ப் ஃபயராக போடுவீங்களா இல்லை வரவங்களுக்குலாம் எல்லாமே தனித்தனியாக அங்கங்கே இருக்குமா? இல்லை தனித்தனியாக போட்டுக்கலாம். தேவைன்னு சொன்னாங்கன்னா போட்டு விடலாம். ஆனால் எல்லாருக்கும் தனித்தனியாக தான் போடுவீங்க? சரி சரி. ஒவ்வொருத்தரும் ஒரு இதாக இருப்பாங்க. ஆமாம், சில பேர் ப்ரைஸே கேட்பாங்க. ஆமாம், தனியாக கேட்பாங்க. இன்னைக்கு பனி கொஞ்சம் அதிகமோ? கம்மி. அது மிஸ்டனால கம்மி. அதான் தெரியுது கடைசியாக நிறைய அங்கே லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து பழனி வியூ பாயிண்ட்டு. பகலில் கூட தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா எப்போவுமே மோஸ்ட்லி மிஸ்டாக இருக்கும். இல்லைனா அவ்வளோ லாங் தெரியுமா பகலில் அப்படின்னு தெரில. பட் நைட்டு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லைட்டிங்லாம் அப்படியே தெரியுது. அந்த ஹோல் சிட்டி, அந்த பழனி அந்த ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த கோவில் தவிர்த்து மற்ற ஏரியாலாம் அந்த லைட் எல்லாமே அப்படியே நல்லா வெளிச்சமாக தெரியுது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நிறைய வியூ தெரியும் போல இருக்குது. அந்த சைட்லாம் பல்லங்கின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. என்னென்ன வியூன்றது கரெக்டாக தெரியல. ஊதுனால அப்படி பற்றிக்குதா? காற்றுக்கு தானே சார். பெரியவங்க சொல்லுவாங்க கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம் வருது இல்லை? ஆமாம். அப்போ சொல்லுவாங்க காற்று நெருப்பு மாதிரி அது மாதிரி காற்றுக்கு தானே சார் நெருப்பு. ஆமாம். இந்த பாருங்க லேசாக குளிர்றதுனால இப்போ நான் கூப்பிட்டு நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் விடுங்க. சரி. நீங்கள் எப்படியும் 12 மணிக்கு மிஸ் தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் நியூ இயர்ல. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி கேக்கு அப்படியே இருக்கா? சூப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி. பா, இந்த குளிரில் உண்மையிலே கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்கார்றதுக்கு செம்ம ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் கண்ணு பயங்கரமாக எரியுதுங்க. அந்த புகை அப்படியே கண்ணிலே அடிக்குது. ரொம்ப வருஷம் கழித்து நான் கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இதே மாதிரி தான் கொடைக்கானலில் ஃபேமிலியோடு வரும்போது அப்போ கேம்ப் ஃபயர் போட்டது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து இப்போ தான் வந்து கேம்ப் ஃபயரில் உட்காடுறேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம். எப்படி இருக்குது ஃபீலு? கண்ணெல்லாம் எரியுது. நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. குளிருக்கு இதமாக இருக்கா இல்லை அதுக்கும் கண்ணு எரியுதா? இல்லை, குளிருக்கு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த குளிருக்கு இந்த மாதிரி கேம்ப் ஃபயரு, அதுவும் இந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கும், கண்ணு எரியுதாமா. ஆனால் லைட்டாக எரியுதாங்க எனக்கும். பரவாயில்ல. ஆனால் கேம்ப் ஃபயர்னா அப்படி கண்ணு எரிய தானே செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? முன்ன வேறு நான் நிறையா வீடியோவில் காமிக்கவே மாட்டேன். நான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில், சிஸ்டரையும் கொஞ்சம் காமிங்க அப்படின்றாங்க. சாவடி வாங்க இந்த வீடியோக்கே வாடி ஒரு 5 நிமிஷம் பேசுறீன்னா நான் வரல அப்படின்னா. இல்லடி நிறைய பேர் கேட்குறாங்க, சும்மா கொஞ்ச நேரம் வந்து பேச அப்படின்னு சொல்லி மைக்கை எடுத்து இப்போ தான் கொடுத்தேன். அதுக்கே லைட்டாக தான் பேசுகிறா. அவள் கொஞ்சம் ஷை டைப் ஆமா கேமராக்கு. ஆனால் அப்பப்போ வருவா. பட் ரெகுலராக எல்லா வீடியோஸ்லேயும் வருவாங்களான்றது சந்தேகம்தான். ஸோ இப்போ மறுபடியும் டின்னர் சாப்பிட்றதுக்கு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. லஞ்சுக்கும் டின்னருக்கும் வந்து நீங்கள் இங்கே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே உங்களுக்கு மெனுலாம் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டின்னருக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 65 சொல்லியிருந்தேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் 2 மணி நேரத்தில் நியூ இயர் வரப்போகுது. ஸோ மறுபடியும் நம்ம அப்படியே கேம்ப் ஃபயருக்கு போவோம். இப்போ நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்கும் அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ்லாம் இருக்கான். ஸோ அதெல்லாம் ஏதோ பண்ண போகிறாங்க போல். நியூ இயர் அப்போ இங்கே ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுவும் அடுத்து பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்கும் அதுக்கப்புறம் பட்டாசு ஒரு சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக 12 மணிக்கு பட்டாசை கொளுத்துணுன்னு சொல்லிட்டு லைட்டரை என் கையில் கொடுத்தாங்க. நானும் எப்படியோ அழுத்தி பார்க்குறேன், அதுலேருந்து நெருப்பு வந்த மாதிரியே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கொடுப்பா நான் கொளுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் அழுத்தினாரு, பட்டுன்னு பற்றிக்கிச்சு. வாங்க எல்லாமே நாங்களே பண்ணிட்டா, நீங்களே தான் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரெசார்ட்ல இருக்கிற எல்லாருமே கேக் வெட்டிட்டு அன்னைக்கு நைட்டு நியூ இயரை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே கைஸ், ஸோ நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் நல்லதாக நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம், போக தான் தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து செம்ம டயர்டாக இருக்குது, போயிட்டு தூங்க போகிறேன். காலையில் பார்ப்போம். The next day. இந்த பூம்பாறை கிராமத்தோட அழகே இங்கே இருக்கிற வியூ தாங்க. நேற்று ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சி நம்ம எங்கே இருக்கிறோம், அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கிளியர் ஸ்கை ஆகி பார்க்கறதுக்கே வியூலாம் சூப்பராக இருந்துச்சு.
குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி 2025 முதல் நாள். காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்க்கலான்னு பார்த்தா நைட்டு படுத்ததோட சரி இப்போ தான் ஒரு 8:30 மணிக்காக எந்திரிக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப லேட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம். ஸோ நான் வந்து பொங்கலும் அதுக்கப்புறம் ஒரு மசால் தோசையும் சொல்லியிருந்தேன், ஒரு டீ சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். இந்த மாதிரி நேச்சரோட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டேல காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிடுறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கு. இங்க செக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு, இப்போ டைம் பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஸோ ஃபால்ஸுக்கு வந்து இங்க இருந்து 6 கிலோமீட்டர் நம்ம பைக்ல போகணுமாமா. பைக்கோ காரோ வாட் எவர் நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்களோ நம்ம அங்க போயிட்டு ஒரு 15 நிமிஷம் வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க ஃபால்ஸுக்கு. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது வந்து நீங்க வெளியே இருந்ததெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்க நீங்க ஸ்டே பண்ணா மட்டும்தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம அதுக்கு தான் போக போறோம், ஏன்னா டைம் இல்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர். நீங்க போறதுனாலும் போகலாம், இல்ல அவங்களும் கூட்டிட்டு போவாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்து வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இங்க இருந்து அப்படியே போயிட்டு அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். நம்ம இருக்கிற ஸ்டேல இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போற அந்த ஒரு 6 கிலோமீட்டருமே ரோடு வந்து ரொம்ப மோசமா தான் இருந்தது. நாங்களே ஸ்லோவா தான் வந்தோம். நீங்க கார்ல எல்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வாங்க, இல்லைன்னா கார் கீழே எல்லாம் பயங்கரமா அடி வாங்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதை பார்த்தா ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரியல, யார் வேணாலும் வரலாம்னு நினைக்கிறேன். பட் நம்மள மாதிரி ஆளுங்க வந்துடலாம். புதுசா இப்போ ஃபேமிலியா வராங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸா வராங்க, இல்ல டிராவலுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ரெசார்ட் மூலியமா கான்டாக்ட் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எக்ஸாக்டா எங்க இருக்கு தெரியுமா? நம்ம பூம்பாறையில இருந்து லக்ஸரி கிளாம்ப்னு ஒன்று இருக்கும். அந்த கிளாம்பை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை போகும். நான் கரெக்டா உங்களுக்கு ரூட் சொல்றேன் பாருங்க. ஸோ அந்த லக்ஸரி கிளாம்ப்ல இருந்து நீங்க ஒரு 2வது ரைட் இந்த மாதிரி எடுக்கணும். அதாவது இந்த பெண்டு தெரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி 2வது பெண்டுல வண்டி இங்க பார்க் பண்ணிட்டு இங்க ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது பாருங்க. இந்த ரூட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வாக் தான், ஒரு 500 மீட்டர்ஸோ 700 மீட்டர்ஸோ இதை தான் சொன்னாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க வந்து 11 மணிக்கு செக் அவுட் பண்ண வேண்டியது. பட் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11:30 ஆகுது. நாங்க இன்னும் ரூமை செக் அவுட் பண்ணல. காலையில சீக்கிரமே போயிருக்கணும், நாங்க எந்திரிச்சதும் லேட்டு. ஸோ அதனால ரெசார்ட்ல வந்து எங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க எந்த ரெசார்ட்லயும். ஏன்னா அடுத்த நாள் ஸ்டேக்கு யாராச்சும் வருவாங்க. ஸோ அதனால டைமிங்க்கு நீங்க கிளம்பிடணும். 11 மணிக்கு செக் அவுட்னா நீங்க 11 மணிக்கு கிளம்பிடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க போறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லி மார்னிங்கா பிளான் பண்ணுங்க. லைக் ஒரு 7க்குள்ள போற மாதிரியோ, இல்ல 7க்கு அப்புறம் கூட ஒரு 10 மணிக்கு ரூமுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நீங்க அடுத்து செக் அவுட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ரூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா எல்லாம் தெரியலங்க, அப்படியே சும்மா பிளாட்டா தான் போகுது. ஸோ நார்மல் ஒரு ட்ரெக்கிங் தான், ரொம்ப கஷ்டம் இல்ல. ஃபேமிலியா கூட வரலாம்னு நினைக்கிறேன், தெரியலங்க. நான் உள்ள போய் பார்த்துட்டு சொல்றேன். இது வந்து பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ், நாட் அலௌடுன்னு தாங்க போட்டிருக்காங்க. நான் கூட யார் வேணாலும் வரலாம் தான் நினைச்சேன். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸை சுத்தி நிறைய ஸ்டேஸ் இருக்கு. ஒரு சில ஸ்டேஸ்க்கு மட்டும் தான் இங்க ஆக்சஸ் இருக்கு போல. ஸோ அவங்க மட்டும் தான் இங்க வர முடியும், தனியா வர முடியாது. பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ், ஏன்னா யாராவது வந்து உங்களை தடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட இருக்கு. இதோ பாருங்க, அங்க வண்டி விட்டுருக்கோமா, அப்படியே பாருங்க ஃபால்ஸ் அதோ தான் இருக்கு பாருங்க, அங்கதான் இருக்கு. ஸோ நம்ம இது வழியா அப்படியே போயிட்டு அங்க போயிடலாம். பாதை ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா அங்க என் ஒய்ஃப் வந்துட்டு இருக்கா பாருங்க. பார்க்கிங்ல இருந்து அப்படியே வந்தோம் இல்லையா, அங்க ஒரு போர்டு காமிச்சிருப்பேன். அங்க இருந்து வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அந்த ஃபால்ஸோட அப்பர் வியூ அப்படியே போயிடாதீங்க, ரிஸ்க். இங்க ரைட்ல ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இங்க ஒண்ணு வருது, இது வழியா போனோம். அந்த ஒத்தடி பாதையில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இங்க இருந்து லெஃப்ட் போனோங்க கீழே. அவ்வளவுதான், கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ட்ரோன் ஷாட்ஸ்ல பாக்குறீங்களா? ஃபால்ஸுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, பார்த்து வாங்க. ஏன்னா யாரா தெரிஞ்சாதான் வரணும். இங்க பாரு, நானே தாண்டி தான் போறேன். இப்போ ஆஃப்ல தான் இருக்கும், பட் நைட் ஆன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த ஃபால்ஸோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பா இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மான்சூன், இந்த வின்டர் டைம்லாம் குடிக்கிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு வரும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க, இந்த இடத்துல எல்லாம் மேலே ஏறாதீங்க, ஏன்னா பயங்கரமா சறுக்குன்ட்டு. ஸோ நீங்க சம்மர் டைம்ல வந்தீங்கன்னா மேபி இந்த பாச ட்ரையா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போனா நீங்க மேலே ஏறி போய் குளிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். வந்தீங்கன்னா இந்த முனையில இங்க கீழே குடிங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டியடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்னன்னா ஷார்ட்ஸை மறந்து விட்டு வந்துட்டேங்க, செம்ம கடுப்பாயிடுச்சு. ஜாலியா அங்க குளிக்கலான்னு வந்தேன். நம்ம குளிக்கலான்னு போகும்போது தான் ஏதாவது தடங்கள் வருது. பேண்டோடையும் குளிக்க முடியாது, இங்க ஒரு பேண்ட் தான் இருக்கு, இன்னைக்கு இதை தான் போட்டுக்கணும். ஜெட்டியோட குளிச்சா நல்லா இருக்காது, அது வீடியோல கேவலமா இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட்டா அப்படியே சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் பிரைவேட்டா குளிக்கிறேன், அதெல்லாம் வீடியோல வராது. நீங்க கொடைக்கானல் வரீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடமும் சுத்தி பார்ப்பீங்க, ஆனா எந்த ஒரு ஃபால்ஸ்லயுமே நீங்க குளிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா
கொடைக்கானல்ல எந்த ஃபால்ஸ்லயும் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வாட்டர் ஃபால்ஸ்லாம் இந்த பூம்பாறை, கூக்கல் இந்த சைடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மேலே ஏறி வரலாங்க, இங்க வந்து அங்க உட்காந்து குளிக்கலாம். பட் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நேரம் போல இருக்காது, தப்புன்னு வலிக்கிட்டோம்னா அப்படியே போயிடும். ஸோ அதனால நான் வந்து இதை என்கரேஜ் பண்ணல. இந்த தண்ணி இல்லைன்னா இந்த மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே அது உள்ள போயிட்டு உட்காந்து ஜாலியா குளிக்கலாம். எனக்கு தெரியும் சம்மர்ல இந்த லைட்டா வலிக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து செக் அவுட் பண்ண வேண்டிய அந்த டைம் வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாம்பில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஸோ அதனால ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அன்சார்ட்டட் ஐலாண்ட்ஸ் அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே ஸ்க்ரீன்லையும் போடுறேன். ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ப்ரைஸிங்ன்றதை கேட்டுக்கோங்க. டைம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 கால் ஆயிடுச்சு. நம்ம 11 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அண்ட் இந்த ஸ்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தேங்க்ஸ் டு அன்சார்ட்டட் ஐலாண்ட்ஸ். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்களும் கொடைக்கானல், இந்த பூம்பாறை இந்த சைட்லாம் வந்து நல்லா ஸ்டே பண்ணி செம்மையா நேச்சரோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் நம்ம கொடைக்கானல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் என்னன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 படிக்கிட்டு மேலே இருந்து அப்படியே ஸ்கிட் ஆகி விழுந்துட்டா. ஆல்ரெடி நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, கார் ஆக்சிடென்ட். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு நெக் போன் இருக்கும் இல்லையா, அது லைட்டாக மேலே ஏறிடுச்சு அவளுக்கு. இப்போதான் கொஞ்சம் சரியா இருக்கு. மறுபடியும் விழுந்ததுனால இங்கே அடிச்சதுனால இப்போ மறுபடியும் ரொம்ப பெயினாக இருக்குன்றா. ஸோ அதனால கொடைக்கானல் ஜிஹெச் போயிட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். ஆரவம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கான், அவனும் ரொம்ப ஏங்கி போயிருக்கான். ஸோ அதனால இந்த ட்ரிப்பை இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் and stay safe. வீடியோ இன்னும் முடியல. நம்ம இந்த கொடைக்கானல் மலை மேலே ஏறும் போதே இந்த ஒரு தலையார் வியூ பாயிண்ட்டை பார்க்கணும்னு நினச்சேன். பட் அப்போ டைம் இல்லை, அதனால ரிட்டன் வரும்போது இப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எப்பவுமே கொடைக்கானல் மலை ஏறும் போது இந்த தலையார் வியூ பாயிண்ட்டை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். பட் இங்கே மேலே ஒரு டவர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பட் இப்போ அங்கே அலோவ் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் கொடைக்கானல் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த டவர் மேலே நான் ஏறி பார்க்குறேங்க. இப்போலாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா 20 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட், வந்து எடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக இங்கேருந்து தலையார் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தலையார் வாட்டர் ஃபால்ஸ் தான் தமிழ்நாட்டிலே மிக உயரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் கிட்ட உங்களால் போக முடியாது. ஸோ நீங்கள் இங்கேருந்தே தான் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இந்த மஞ்சளார் டேம் கிட்டேயும் போகுது. கைஸ் ட்ரஸ்ட் மீ, ஒரு நாள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நம்ம போயிட்டு வீடியோ பண்ண தான் போகிறோம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போயே அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த தடவை நீங்கள் கொடைக்கானல்லாம் வரும்போது இங்கேருந்து வியூ பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.